ரட்சிப்பு என்றால் என்ன? நீங்கள் உங்கள் இருதயத்தில் விசுவாசித்து இயேசுவே மெய்யான தெய்வம் என்பதையும், இயேசுதான் எனக்காக ரத்தம் சிந்தி எனக்காக தன் ஜீவனையும் கொடுத்தார் என்பதையும், அவர் என் பாவத்துக்காக மரித்தார், நான் பாவம் செய்ததற்கான தண்டனையை ஏற்றுக்கொண்டார், என் பாவத்தை சிலுவையில் சுமந்தார், சிலுவையில் இயேசு என் பாவத்தையும் சாபத்தையும் நீக்கினார் என்று விசுவாசித்து அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு பாவ உணர்விலிருந்து விடுதலை பெறுவதே ரட்சிப்பு. புற மதத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட ஒருவர் இப்படியாக சொல்கிறார்: முன்பு நான் அடக்க முடியாத கோபக்காரனாக இருந்தேன், முரட்டாட்டம் உள்ள மனிதனாக இருந்தேன், பகைமை உணர்வு என்னிடம் இருந்தது, யாரை பார்த்தாலும் கோபத்தில் முறைப்பது திட்டுவது. ஆனால் ஆண்டவர் என்னை சந்தித்த பொழுது என்னுடைய எல்லா பொல்லாத சுபாவத்தையும் மாற்றினார். நான் ஒரு பொறாமை உள்ள மனிதனாக இருந்தேன். நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு கர்த்தர் என்னுடைய பொறாமை என்கிற தீய சுபாவத்தை மாற்றினார். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு நான் ஒரு ஜாதி வெறியனாக இருந்தேன். ரட்சிக்கப்பட்ட பிறகு என்னுடைய ஜாதி வெறியும் என்னை விட்டு போய்விட்டது. மனிதர்களை விலையேற பெற்ற ஆத்துமாக்களாக பார்க்க ஆரம்பித்தேன். முன்பு கெட்ட வார்த்தை பேசுகிறவனாகவும் பரியாசம் பண்ணுகிறவனாகவும் இருந்தேன். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு மோசேயிடம் இருந்த அந்த சாந்த குணத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். அதன் பிறகு என் வார்த்தை கிருபையுள்ள வார்த்தைகளாகவும் அநேகரை தொடக்கூடிய வார்த்தைகளாக மாறியது. நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு எனக்குள் இருந்த கசப்பு உணர்வுகள், பாவத்தை தூண்டும் உணர்வுகள், குற்றப்படுத்துகிற காரியங்கள், பிறரை கேவலப்படுத்துகிற சுபாவங்கள் எல்லாம் மாறிப்போனது. படிப்படியாக உள்ளான ஒரு மாற்றத்தை உணர்ந்தேன். நான் இருளில் இருந்தேன், வெளிச்சத்துக்கு வந்தேன். நான் பாவ உணர்விலிருந்து விடுதலை பெற்று புதிய மனுஷனானேன். ஒரு சிறு பிள்ளையைப் போல மாறிப்போனேன். இவனா இப்படி மாறிப்போனான் என்று அனைவரும் ஆச்சரியப்படும்படி ஒரு மாற்றம் எனக்குள் வந்தது. ரட்சிக்கப்பட்டு பல வருடங்களாக சபைக்கு போகிறவர்கள் சூழ்நிலை மாறும்போது கெட்ட வார்த்தைகளையும் தூஷண வார்த்தைகளையும் பெருமையான வார்த்தைகளையும் பேசுகிறார்கள். அவர்களுடைய பேச்சுக்கள் அநேகரை குற்றப்படுத்துகிறதும் அநேகரை கேவலப்படுத்துகிறதாகவும் அநேகரை வேதனைப்படுத்தக்கூடிய பேச்சுகளாக இருக்கிறது. பலர் கண்ணின் இச்சை, மாம்சத்தின் இச்சை என்கிற அடிமைத்தனத்துக்குள் விழுந்து கிடக்கின்றனர். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சிலுவையில் பெற்று தந்த ரட்சிப்பு விலையேற பெற்றது. அதை கடைசி வரை காத்துக் கொள்ளும்படியாக பயத்தோடு நடுக்கத்தோடும் ஜாக்கிரதையாக இருங்கள். ஏனென்றால் யாருக்கும் கிடைக்காத விலை மதிக்க முடியாத ரட்சிப்பை உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் பெற்று தந்திருக்கிறார். இயேசு பெற்று தந்த ரட்சிப்பு, அதன் மூலமாக வரும் பரிசுத்தமாகுதலின் பூரணம் மற்றும் நித்திய ஜீவன் என்பது விலை மதிக்க முடியாதது. தகுதியில்லாத நமக்கு கிருபையாய் கொடுக்கப்பட்டது. இது அவர் நமக்கு கொடுத்த கிருபை. நம் ஜீவனை விட அவர் கிருபை பெரியது. பிரியமானவர்களே, நீங்கள் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லிக் கொள்கிறீர்கள். ஆனால் உங்களில் அநேகர் உங்கள் பொல்லாத சுபாவத்தினாலே இன்னும் கட்டப்பட்டு இருக்கிறீர்கள். உங்கள் பழைய சுபாவம் இத்தனை வருஷமாகியும் மாறவில்லை. மனம் புதிதாகவில்லை. ஏனென்றால் உண்மையான மனமாற்றம் அவர்களுக்குள் இல்லை. எனவே தயவு செய்து உங்களை சுய பரிசோதனை செய்து கொண்டு மனம் திரும்ப ஒப்பு கொடுங்கள். ஏனென்றால் ஆண்டவருடைய திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக, அதாவது அவரது சாயலின்படியாக ஒரு மறுரூபம் என்கிற மாற்றம் மனதில் ஏற்படாத வரை இன்னும் நாம் முழுமையாக ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளவில்லை.